நம்முடைய சைவ திருமுறைகள் மொத்தம் 12 திருமுறை இருக்கிறது. இதுல 8ஆம் திருமுறையான இந்த திருவாசகத்துக்கு சிகா நூல், சிகை நூல்னு பேரு. ஏன் அப்படின்னா சிவபெருமான் ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு இடத்துல கட்டி வச்சிருப்பாராம். ஒரு ஓட மாதிரி, ஒரு ஏறு மாதிரி சுத்தி ஒவ்வொரு இடத்துல வச்சிருப்பாராம். இடுப்புல ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு, கைகள்ல ஒண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு நூலையும், தேவாரம், திருமந்திரம், இந்த மாதிரி திருவாசகம் போன்ற நூல்களை எல்லாம் ஒவ்வொரு இடத்துல சுத்தி வச்சிருப்பாரா சிவபெருமான். அப்படி சிவபெருமான் இந்த திருவாசகத்தை அவருடைய முடியில வச்சிருக்கிறாராம். திருவாசகம் சூடி அப்படின்வாங்க. திருவாசகத்தை சிவபெருமான் தன்னுடைய முடியில சூடி இருக்கிறார், தலையிலே வச்சிருக்கிறார். சிவபெருமான் தலையிலே வைக்கக்கூடிய நூல் திருவாசகம். அதனாலதான் திருவாசகம் முற்றோர்கள் நிறைவு பண்ண உடனே எல்லாரும் அடியார்கள் அத்துணை பேரும் தன்னுடைய தலையில திருவாசக நூலை வச்சு வழிபாடும். அப்படிப்பட்ட உயர்ந்த நூல்.